सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாளை தினம். பிராத்மிகில் வருகிற 2020 பிப்ரவரி ஹிந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் கியூஏலேருந்து ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸாக தான் நாங்கள் போட்டுட்டோம். ஏற்கனவே 3 வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ 4th வீடியோஸ் பார்க்குறோம். 3rd ரோமனில் பார்க்குறோம். हिंदी दो पत्तियों का भावार्थ பிராந்திய பாஷா में लिखिए. இங்கே ஒரு பாடல் போயம் கொடுத்துருவாங்க. அது இந்த பாவார்த்தை விளக்கம் எழுத சொல்கிறாங்க. இந்த போயத்தை நீங்கள் படிச்சுட்டு இதுக்கு உண்டானது இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழில் வேணாலும் எழுதலாம், உங்களுக்கு எந்த மொழியில் எழுதனாலும் எழுதலாம். மொத்தம் இதில் 5 கொடுப்பாங்க. இனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்று 5 மார்க்ஸு. फर्स्ट रोमन निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें, ईश्वरिया कभी भी हम किसी से भूल कर भी ना करें, हे प्रभु ஆனந்த தாதா ஞான் ஹம்கோ தீஜியே. இந்த போயம் படிச்சுட்டு அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தமிழ் வழியில் நடத்துறதுனால தமிழ் மட்டும் படிக்கிறோம், பார்த்துங்க. இடம், இந்த போயம் வந்தனா என்ற பாடல் வந்ததுனால நீங்கள் ஹிந்தியில் தான் அந்த இடத்துல எழுதணும். அந்த பாடல் பேர் எழுதிட்டு அந்த ஆசிரியர் பேரை நீங்கள் எழுதணும் இடத்துல. அது இப்போ போயமத்தில் இருக்கிற கருத்து நீங்கள் பொருள் போட்டு எழுதணும். இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இது ஒரு பிரார்த்தனை பாடல். பொருள், பாடலாசிரியர், இறைவனே நாங்கள் மறந்து யாரையும் தூற்றக்கூடாதுன்னு திட்டக்கூடாது, யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா, எங்களுக்கு அந்த பொறாமை கூடிய எண்ணம் வரக்கூடாது, எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். செகண்ட் ஒன், தன்பான் பனு குன்பான் பனு, தும் ஞானி और महान बनो, तुम धीर बनो, तुम गंभीर बनो, तुम शब्य सुशील सुजान बनो. இடம், இப்பாடல் வரிகள் பல்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இந்த போயத்திலே இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. பல்வான் பனு என்ற பாடல், அதை பார்த்து கூட ஹிந்தியில் அப்படியே பார்த்து எழுதிடலாம். என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் சிறந்த மனிதராக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். அதில் கவிஞர் நம்ம மனிதர் சிறந்த உற்சாகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்கிறார். பொருள், கவிஞர் நீ செல்வந்தன் அப்படின்னா பணக்காரனாகும், நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும். நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும். நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேர்ட் ஒன், दीपक से शीको जितना हो सके अंधेरा हरना, पृथ्वी से शीको प्राणी की सच्ची सेवा करना. இடம், இப்பாடலின் வரிகள் ஷீகோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. அந்த பாடலில் ஷீகோன்னு இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். பாடலாசிரியர் விளக்கு, பூமி ஆகியவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை இதில் கூறுகிறார். பொருள், விளக்கிடமிருந்து முடிந்தவரை இருளை நீக்கி ஒளியை பரப்ப கற்றுக்கொள். பூமியிடமிருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை புரிய கற்றுக்கொள் என்று கூறுகிறார். फोर्थ ஒன், फूलों से दिन हंसना सीखो, बैरों से नित्य गाना, दरू की झुकी डालियों से नित्य सीखो, शीश झुकना. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துங்க. இடம், இப்பாடலின் வரிகள் ஷீகோ, இந்த பாடலில் ஷீகோன்னு இருக்குது, அதை பார்த்து எழுதலாம். ஷீகோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. கவிஞர் இதில் மலர், தேனி மற்றும் மரத்தினிடம் இருந்து கற்க வேண்டியவற்றை சிறப்பாக விவரிக்கிறார். மலர் அப்படின்னா பூக்கள்னு அர்த்தம். பொருள், பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள். தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள். மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்பொழுதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள் என்று ஆசிரியர் கூறுகிறார். ஃபிஃப்த் ஒன், நிந்தா சுக்கே சல்தே ஜாவோத்தி, தும்ஹே லக்ஷ்யமில் ஜாயேகா, अगर इंट पर इंट दरो तो महल गड़ा हो जाएगा, अच्छे अच्छे काम करो दो देश बड़ा ही जाएगा.
இடம். இப்பாடல் வரிகள் சோட்டோஷா தீபிச்சலா தோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதை கவிஞர் நம் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். பொருள்: கவிஞர், நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். அதாவது, ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறதோ அதே போல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் என்று அழகாக கூறுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.